நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. அல்லேலூயா. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலக இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் ஜோசுவா டிவி ஊழியங்கள் வழியாக ஆண்டவருடைய நல்ல செய்தியை, ஆண்டவருடைய நல்ல வார்த்தையை உங்களிடம் கொடுக்கும்படியாக தேவன் அடியனுக்கு கிருபை செய்தார். தேவ ஆவியானவர் தாமே நம்முடனே கூட இருந்து இந்த நல்ல செய்தியை, நல்ல வார்த்தையை ஆசீர்வாதமாய் ஆசீர்வதித்து நம்மளை வழிநடத்தி செல்வாராக. ஆமென். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை. இந்த நாளின் நல்ல செய்தியாக ஏசாயா 43 அதிகாரம், ஏசாயா அதிகாரம் 43 வசனம், முதலாவது வசனம். இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. இப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது. அன்பானவர்களே, இதில் 2 காரியம் பார்க்குறோம். கர்த்தர் சொல்கிறார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் அப்படின்னு சொல்கிறார். அன்பானவர்களே, சிருஷ்டித்தல், உருவாக்குதல் 2 காரியங்கள் அதில் தேவன் சொல்கிறார். அன்பானவர்களே பாருங்க, தாயினுடைய கற்பத்தில் நம்மளை என்ன செஞ்சார்? ஆண்டவர் சிருஷ்டித்தார், உருவாக்குறாரு இல்லையா? தாயினுடைய கற்பத்தில் நம்மளை சிருஷ்டித்தார். அதாவது தாயின் கற்பத்தில் நம்ம சிருஷ்டிக்கப்படுறோம். வெளியே வந்ததும் நம்ம என்ன செய்கிறோன்னா உருவாக்கப்படுறோம். அல்லேலூயா. வெளியே வந்ததும் நாம் வடிவமைக்கப்படுறோம், உருவாக்கப்படுறோம். நம்ம வாழ்க்கை தாயின் சரீரத்துக்குள்ளே நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரீரத்துக்குள்ள நம்மளுடைய உடல் தோற்றங்கள் உருவாகுது. நம்மளுடைய உடல் தோற்றங்கள் உள்ள சரீரத்துக்குள்ள உண்டு பண்ணுதலும் உருவாக்குதலும் இருக்குது. சரீரத்துக்குள்ள உண்டு பண்ணுதல், உருவாக்குதல் எது அப்படின்னா நம்மளுடைய இந்த சரீரம். உருவாக்குதலும் உண்டு பண்ணுதலும் சிருஷ்டிக்கிறார். வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா, இந்த சீர்படுத்துதல், என்ன சீர்படுத்துதல், உருவாக்குதல் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒழுக்கம், நல்ல நடக்க, குணம், இதை உருவாக்குதல். இந்த காரியத்தை ஒரு மனிதனில் என்ன செய்கிறது? உருவாக்குறது, சிருஷ்டிக்கிறது. தாயின் கற்பத்துக்குள்ளே நல்லபடியாக சிருஷ்டித்து அந்த அவயங்களை எல்லாம் தேவன் நம்மளை நல்லா சிருஷ்டித்தார், உருவாக்கி இருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா. ஒரு ஆமேன் சொல்லுங்கள். ஆமேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தாயின் கற்பத்தில் நம்மளை என்ன செஞ்சாருன்னா சிருஷ்டித்து உருவாக்கினார். நாம் கற்பத்தை விட்டு வெளியே வந்ததும் நம்மளை என்ன செஞ்சாருன்னா நம்மளுடைய குணங்களை, நம்மளுடைய நடக்கைகளை, நம்மளுடைய வாழ்வியல் பயணத்தை, நம்மளுடைய சுபாவத்தை தேவன் என்ன செய்கிறார்னா உருவாக்குகிறார். அல்லேலூயா. ஆமேன். அன்பானவர்களே பாருங்க, வெளியே வந்த விட்டு நமக்கு ஒரு பிறப்பு இருக்கு. தாயின் கற்பத்தில் இருந்து நாம் பிறக்கிறோம். அது ஒரு பிறப்பு, அது ஒரு உண்டாக்குதல், அது ஒரு சிருஷ்டிப்பு. தாயின் கற்பத்துக்கு உள்ளே நடக்கிறது. தாயின் கற்பத்துக்கு உள்ளே நடக்கிற சிருஷ்டிப்பும் உருவாக்குதலும் ஒரு காரியம் இருக்கு. கற்பத்தை விட்டு வெளியே வந்த பின்பு உருவாக்குதல் ஒரு காரியம் இருக்கு. அல்லேலூயா. ஆமேன். ஆமேன். அன்பானவர்களே பாருங்க, அதனால தான் நம்ம ஆண்டவருடைய புத்தகத்தில் பார்த்தோம் அப்படின்னா, யோவான் 3 அதிகாரம் வசனம் 4வது வசனம் பார்த்தீங்கன்னா, யோவான் அதிகாரம் 3 வசனம் 4வது வசனத்தில் பாருங்க. சோத்ரம். அதற்கு நிக்கோதேமே,
ஒரு மனுஷன் முதிர் வயதாய் இருக்கையில் எப்படி பிறப்பான்? அவன் தன் தாயின் கர்ப்பத்தில் இரண்டாந்தரம் பிரவேசித்து பிறக்க கூடுமோ என்றான். அல்லேலூயா. இங்கே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவன் மறுபடியும் பிறக்கணும் அப்படின்றாரு. அவன் மறுபடியும் உருவாக்கப்படணுன்றாரு. அப்போ நிக்கோதேமே கேட்குறாரு, எப்படி அவன் மறுபடியும் தாயின் கர்ப்பத்துக்குள்ளே போய் எப்படி மறுபடி பிறக்கிறது, மறுபடி எப்படி உருவாகிறது அப்படின்னு கேட்குறாரு. இங்கே ஒரு உருவாகுதல் இருக்குது பார்த்தீங்களா? இந்த உருவாகுதல் தான் அங்கே தேவன் சொன்னதும் அதே உருவாகுதல் தான். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும். அன்பானவர்களே, ஒரு குழந்தை என்பது தாயின் வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது சிருஷ்டித்தலும் உருவாக்குறதிலும் ஒரு காரியம் இருக்குது. அது வெளியே வந்த பின்பு அதை வளர்த்தெடுப்பது, அதை இந்த சமுதாயத்தில் எப்படி வளர்த்தெடுக்கிறோம், எப்படி அவங்களை கற்றுக் கொடுத்து எப்படி எல்லாம் வாழணும்னு நடைமுறை வாழ்க்கையை சொல்லி கொடுத்து ஒழுக்கமாக வளர்க்குறோம். அதுதான் உருவாக்குதல். அதுதான் உருவாக்குதல். உங்கள் பிள்ளையை நீங்கள் சரியாக வளர்க்கலை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவாங்க? பாரு, பிள்ளையை எப்படி வளர்த்து வச்சிருக்கிறா பாரு, எப்படி உருவாக்கி வச்சிருக்கா பாரு அப்படின்னு சொல்லுவாங்க. யாரை? பெற்றவங்களை சொல்லுவாங்க. இதுதான் உருவாக்குதல். அந்த பிள்ளையின் நடக்கையை வச்சு தான் அந்த பிள்ளை எப்படிப்பட்ட பிள்ளைன்னு சொல்கிறது. அந்த நடக்கை இருக்குது பார்த்தீங்களா? அந்த நடக்கையும் அந்த ஒழுக்கமும் அந்த குணங்களும் தான் உருவாக்குதல். பிள்ளையை வளர்ப்பது என்பது அதுதான். பிள்ளையை பெறுவது ஒரு கஷ்டமாக இருந்தாலும் வேதனையாக இருந்தாலும் அதை நல்லபடியாக வளர்ப்பது என்பது அதை விடவும் கஷ்டமாகவும் வேதனையாகவும் இருக்குது. அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, இல்லையா? இதனை பாருங்கள், 4 பிள்ளைங்கள் பெற்றுடலாம். ஆனால் அந்த 4 பிள்ளைங்களையும் நல்ல குணத்தோட, நல்ல ஒழுக்கத்தோட, நல்ல நடக்கையோட, வேதாகமத்தின் வசனங்களோட, தேவனுடைய திருச்சபையோட சாட்சியாக அந்த 4 பிள்ளைங்களையும் நல்ல சுபாவத்தோடு வளர்ப்பது, உருவாக்குவது என்பது சவாலான கடினமான காரியமாக இருக்குது. 4 பிள்ளைகள் பெறுவது எளிதானாலும் 4 பிள்ளைகளையும் தெய்வீக குணங்களோடு உருவாக்கி வளர்ப்பது என்பது சவாலான விஷயம். அல்லேலூயா. அன்பானவர்களே, அதை தான் ஆண்டவர் சொன்னார். சிருஷ்டித்தல் உருவாக்குதல், தாயின் கர்ப்பத்தில் ஒரு சிருஷ்டிப்பும் உருவாக்குதலும் உங்களுக்கு இருக்குது. தாயின் கர்ப்பத்தை விட்டு நீங்கள் வெளியே வந்த விட்டோம் ஆண்டவர் உங்களை மறுபடியும் உருவாக்குகிறார். இங்கே இன்னொரு உருவாக்குதல். அது என்ன அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய குணாதிசயங்கள், உங்களுடைய நடக்கைகள், உங்களுடைய செயல்பாடுகள், இது எல்லாத்தையுமே தேவன் உருவாக்குகிறார். உங்களுடைய நடக்கையை தேவன் உருவாக்குகிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய கரம் நம்ம என்ன செய்து உருவாக்குகிறது. அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, அதனால ஆவியின் குணங்கள், ஆவியின் குணங்கள் வேணும் இல்லையா? ஆவியின் குணங்கள் என்ன? ஆவியின் கனிகளோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், சாந்தம், விசுவாசம், இச்சையடக்கம். இந்த கனிகள் என்ன செய்யணும்? ஒரு மனிதனுக்குள்ள உருவாக்கப்படணும். இதான் உருவாக்கப்படுது. இது தாயின் கர்ப்பத்தை விட்டு ஒரு மனிதன் வெளியே வந்த விட்டு இந்த உருவாக்கத்துக்குள்ள அடுத்த கட்ட உருவாக்குதல். அவன்கிட்ட இந்த குணங்கள் வரணும். நற்குணம், சாந்த குணம் அவன்கிட்ட என்ன செய்யணும்? உருவாகணும் இல்லையா? இதுதான் உருவாக்குதல். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ வாலிப பிள்ளைங்கள் இருக்கிறாங்க, எத்தனை பிள்ளைங்கள் இருக்காங்க. ஏன் உங்கள் குடும்பத்தில் கூட தான் பிள்ளைங்க இருக்கிறாங்க. கொஞ்சம் கவனித்து பாருங்கள், அந்த பிள்ளைங்க எப்படி உருவாகி இருக்காங்கன்னு கவனித்து பாருங்கள். பெற்று எடுத்தாச்சு. ஆனால் அந்த பிள்ளைங்க இன்னைக்கு என்ன மாதிரி நடக்கையில் இருக்கிறாங்க, என்ன மாதிரி சுபாவத்தோடு இருக்காங்க, என்ன மாதிரி குணத்தோட அவங்க உருவாகி இருக்கிறாங்க அப்படின்னு அவங்க நடக்கையை கவனித்து பாருங்க. அதுதான் அவங்க இப்போ உருவாகி இருக்கிற தன்மை. அல்லேலூயா. அன்பானவர்களே, இது ஒரு உருவாக்குதல். அதுதான் மீண்டும் பிறப்பதுன்னு இயேசு சொன்னார். இது மறுபடி ஒரு படைப்பு. இந்த படைப்பானது
எதன் வழியாக நமக்கு வருது அப்படின்னா, முதல் படைப்பு நம்ம தாயின் கற்பத்தில் சிருஷ்டிக்கிறார், உருவாக்குகிறார், படைக்கப்படுறோம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா, இயேசு சொன்னார், ஒரு மறுபடியும் பிறவாவிட்டால் இந்த ஒரு இங்கே ஒரு உருவாக்குதல், இந்த ஒரு பிறப்பு, இந்த ஒரு படைப்பு எதில் அப்படின்னா, நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியுள்ளதாயும் ஜீவனுள்ளதாயும் இருக்கிறதுன்னு இயேசு கிறிஸ்து யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வசனத்தில் சொன்னார். இந்த உருவாக்குதல் இயேசு கிறிஸ்துவினுடைய வசனத்தின் வழியான உருவாக்குதல். இந்த வசனத்தின் வழியாக சீர்படுத்தி அந்த மனிதனை ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி அந்த மனிதனுடைய வாழ்வை வடிவமைப்பதுதான் ஆண்டவருடைய வசனத்தின் உருவாக்குதல். அல்லேலூயா, ஆமென். உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறவரும் கர்த்தர். அல்லேலூயா. உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினவரும் கர்த்தர், உன்னை உருவாக்கி கொண்டிருப்பவரும் கர்த்தர். ஆண்டவருடைய வசனங்கள் உங்களை உருவாக்குது. அல்லேலூயா. அன்பானவர்களே, அதனால் உங்கள் குணம்தான் உங்களுக்கு அலங்காரமாக இருக்குன்னு அப்போஸ்தலன் பேதுரு சொல்லியிருப்பார் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 4வது வசனத்தில் உங்களுடைய குணங்கள் உங்களுக்கு அலங்கார அழகாக இருக்குன்னு பேதுரு சொல்வார். அப்போ இந்த அலங்காரமான குணங்கள் வடிவமைக்கப்படுவது, இந்த குணங்கள் உருவாக்கப்படுவது, இந்த குணங்களின் சாயலில் ஒருவனை உருவாக்குவது ஆண்டவருடைய வசனமே, தேவனுடைய சமூகமே, தேவனுடைய திருச்சபையை தான் இந்த படைப்பை உங்களுக்கு தருகிறது. அல்லேலூயா. உருவாக்கி கொண்டு இருக்கிறது. அன்பானவர்களே, வேத வாக்கியங்கள் நல்ல குணங்களை உங்ககிட்ட என்ன செய்து உருவாக்குது. அதன் வழியா ஒரு வசனம் வாசிப்போமா? அப்போஸ்தலர், கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை, அப்போஸ்தலர் அதிகாரம் 17, சோதரம், அப்போஸ்தலர் அதிகாரம் 17 வசனம் 11வது வசனம். அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால், தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்கள். ஆமென், அல்லேலூயா. இதுதான் உருவாக்குதல். இந்த வசனம் இப்போ அங்கே ஒரு கிரியை செஞ்சது பார்த்தீங்களா? இதான் உருவாக்குதல். கர்த்தர் உருவாக்குகிற கர்த்தர், சிருஷ்டிக்கிறவரும் உன்னை உருவாக்குகிறவருமா நீங்க உன் தேவனாகிய கர்த்தர் அவர். இதுதான் உருவாக்குதல். இப்போ நம்ம அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரத்தில் 11வது வசனம் பார்த்தோம் பாருங்க. இப்படி தான் இந்த மக்களை தேவன் என்ன செய்கிறார்னா உருவாக்குகிறார், வடிவமைக்குகிறார். அந்த மனிதனுடைய நடக்கை, ஒழுங்கு, அவனுடைய குணங்கள், இது எல்லாம் வேத வசனத்தின் வழியாக, தேவனுடைய திருச்சபையின் வழியாக, தேவன் தேர்ந்தெடுத்த போதகர்களின் வழியாக, விசுவாச குடும்பத்தார், விசுவாசிகள் யாவரும் உருவாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா. வடிவமைக்கப்படுகிறார்கள். அவருடைய குணங்கள் உருவாக்கப்படுது, அவங்களுடைய நடக்கைகள் உருவாக்கப்படுது, அவங்களுடைய சுபாவங்கள் உருவாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா நாம் இப்போ 2 வசனம் வாசிக்க போகிறோம். முதல் வசனம் எரேமியா 35, எரேமியா அதிகாரம் 35, சூத்ரம். எரேமியா அதிகாரம் 35 15வது வசனம். எரேமியா 35 வசனம் 15. நீங்கள் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்களை பின்பற்றாமல் அவனவன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். இதுதான் உருவாக்குவது.
கர்த்தர் உருவாக்குகிறார், இந்த மக்களை உருவாக்குகிறார். அதில் வசனம் வருது பார்த்தீங்களா, உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள். இதான் நடக்கை, இதான் நடக்கை. பிள்ளைய எப்படி வளர்த்து வச்சிருக்கா பாரு, அந்த பிள்ளை எப்படி நடந்துகிட்டு இருக்கு பாரு. எங்கே போனாலும் வம்பு இழுத்துட்டு வந்துடுது, எங்கே போனாலும் சண்டை இழுத்து விட்டு வந்துடுது, யாரை இருந்தாலும் அடிச்சுட்டு வந்துடுது அப்படின்னு இப்படி பெற்றோர்களை குறை சொல்வதற்கு காரணம் என்ன? பிள்ளையின் நடக்கை. அந்த நடக்கை மாற்றி உருவாக்கப்பட வேண்டும். அந்த நடக்கையை சரியா உருவாக்கிவிட்டால் அதுதான் உருவாக்கப்படுதல். அந்த உருவாக்கப்படுதல் ரொம்ப முக்கியம். தாயுடைய கர்ப்பத்தில் இருந்து அவயங்கள் நல்லா இருக்கணும், முகம் நல்லா இருக்கணும், நல்ல எல்லா அவயங்களும் சீராக இயங்கணும், எல்லா அவயமும் அழகாக இருக்கணும்னு ஒவ்வொரு மத்தரும் ஆசைப்படுற மாதிரி ஒவ்வொரு மனிதனுடைய நடக்கையும் நல்லா இருக்கணும்னு தேவன் ஆசைப்படுகிறார். தேவன் அதில் பிரியப்படுகிறார். அல்லேலூயா. தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். இந்த உருவாக்குதலை தான் தேவனாகிய கர்த்தர் நம்மில் செய்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, இந்த உருவாக்குதலை தான், இந்த படைப்பை தான் தேவனுடைய திருச்சபை செய்து கொண்டு வந்து கொண்டே இருக்கு. தேவனுடைய ஊழியர்கள் அந்த உருவாக்குதலை செய்து கொண்டே வருகிறார்கள். அல்லேலூயா. அந்த பணி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. கர்த்தருடைய வேலை அது. உருவாக்குகிற கர்த்தர், உருவாக்குகிற தேவ மனிதன். ஆமென். உருவாக்குகிற தேவ சபை. அல்லேலூயா. நல்ல நடக்கையை உருவாக்குகிற தேவ சபை. ஆண்டவருடைய வசனம் இவ்விதம் சொல்லுது, உங்கள் நடக்கையை சீர்திருத்துங்கள்னு சொன்னார். அது உருவாக்குங்கள், உருவாக்குங்கள், சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்களை என்ன செய்கிறார்? சீர்படுத்தி உருவாக்குகிறார். இதே எரேமியா 18ஆம் அதிகாரம், எரேமியா அதிகாரம் 18 பாருங்க, வசனம் 6வது வசனம். இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்கிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். அன்பானவர்களே, இந்த எரேமியாவில் 35ஆம் அதிகாரம் 15வது வசனம், எரேமியாவில் 18ஆம் அதிகாரம் 6வது வசனம். குயவன் கையில் இருக்கிற மண்பாண்டத்தை அந்த குயவன் எப்படி உருவாக்குகிறாரோ அதன்படியே நான் உங்களை உருவாக்குகிறேன்னு ஆண்டவர் சொன்னார். உங்களை உருவாக்குகிறேன்னா எதை உங்கள் நடக்கையை உருவாக்குகிறார், உங்கள் குணங்களை உருவாக்குகிறார், உங்களுடைய வாழ்க்கையை வடிவமைக்கிறார் தேவன். அவர் குயவனாய் இருந்து களிமண்ணாய் இருக்கிற உங்களை தேவன் என்ன செய்கிறார்? வளைந்து கொண்டு இருக்கிறார், வளைந்து கொண்டு இருக்கிறார். அன்பானவர்களே, எப்படி தாயின் கற்பத்திலிருந்து நாம் நல்லபடியாக எல்லா நல்ல அவயங்களோடு வெளியே வந்தோமோ அதே மாதிரி இந்த உலகத்தில் நல்ல நடக்கை என்பதும் நாம் விரும்பக்கூடிய செயல். அதையும் நாம் ஆசைப்படணும், அதையும் நாம் விரும்பணும். உடலில் இருக்கிற அவயங்களை மட்டும் விரும்புறது நேசிக்கிறது கிடையாது. நம்மக்கிட்ட நல்ல நடக்கை இருக்கிறதான்றதையும் நாம் ஆசைப்படணும், அதையும் நாம் நேசிக்கணும். இதில் தேவன் பிரியமாக இருக்கிறார். இந்த உருவாக்குதலுக்கு உங்களை தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த உருவாக்குதலுக்கு தேவனுடைய சபையில் உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. இந்த உருவாக்குதலுக்கு ஒரு போதகருடைய கையில் நீங்கள் ஒப்பு கொடுங்க. அவர் உங்களை வளைந்து உருவாக்குவார், நேர்த்தியாய் உருவாக்குவார். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, இதுதான் ஆண்டவர் சொன்னார், உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்குகிறவரும் ஆகிய உன் தேவனாகிய கர்த்தர். அன்பானவர்களே, அதனால் நாம் என்ன செய்யணும்னா இப்படிப்பட்ட ஒரு நல்ல பாத்திரமாக நாம் உருவாகணும். பாத்திரங்களில் 2 பாத்திரத்தை சொல்லி இந்த நல்ல செய்தியை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கி கொண்டு இருக்கும்போது கசப்பு நிறைஞ்ச ஒரு காடியை பாத்திரத்தை எடுத்து அவருக்கு குடிக்க கொடுப்பாங்க. அந்த பாத்திரத்தில் கசப்பு இருந்தது. அந்த கசப்பை அவர் குடிக்க மனதில்லாது இருந்தார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம்.
அந்த பாத்திரம் கசப்பு நிறைஞ்ச அந்த காடியான பாத்திரமா நாம் இருக்கக்கூடாது. நாம் அப்போ எந்த பாத்திரமாக இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் திராட்சை ரசத்தை எடுத்து ஆசீர்வதித்து, அந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து, திராட்சை ரசம் வச்சிருந்த பாத்திரத்தை ஆசீர்வதித்து பந்தி கொடுத்தார் பாருங்க. அந்த பாத்திரமா நாம் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அந்த பாத்திரமா நாம் இருக்கணும். கசப்பு காடியை இயேசுவுக்கு கொடுத்த பாத்திரமா இருக்கக்கூடாது. எந்த பாத்திரமா உருவாகணும் அப்படின்னா, திராட்சை ரசம் இருக்கிற பாத்திரமா, ஆண்டவர் ஆசீர்வதிச்ச பாத்திரமா, ஆசீர்வதித்து பந்தி பரிமாறின பாத்திரமா நம்ம பாத்திரங்கள் இருக்கணும். அல்லேலூயா, ஆமென். அன்பானவர்களே, அதனால் இந்த கசப்பு நிறைஞ்ச பாத்திரத்தை திராட்சை ரசமான பாத்திரமாய் தேவன் உங்களை வடிவமைக்கிறார். தேவன் உங்களை உருவாக்குகிறார். அவர் உங்களை உருவாக்குகிற கர்த்தர். அவருடைய உருவாக்குதலுக்கு நீங்கள் அவரிடம் ஒப்பு கொடுங்க. அவர்கிட்ட நீங்கள் சரணடைஞ்சிருங்க. அவர்கிட்ட ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையை வடிவமைத்து அழகான பாத்திரமாய் உருவாக்கி அழகான வாழ்க்கையை உங்களுக்கு தேவன் தர வல்லவராய் இருக்கிறார். அந்த குயவன் கையில் நீங்கள் ஒப்படைங்க. அவர் வடிவமைப்பார். உங்களை அழகாக வடிவமைப்பார். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவர் உன்னை சிருஷ்டிக்கிறவர். அவர் உன்னை உருவாக்குகிறவர். ஆமென். தேவனுக்கு மகிமை. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தெய்வமே, நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தாவே, நீங்கள் கொடுத்த நல்ல வார்த்தையை விதைக்க கிருபை செஞ்சீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல வார்த்தைகளை நல்ல செய்தியை விதைத்து இருக்கிறேன். அப்பா, நீங்கள் சிருஷ்டித்த கர்த்தர், நீங்கள் உருவாக்குகிற தெய்வமாக இருக்கிறீங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் நீங்கள் உருவாக்குங்கப்பா. நீங்கள் குயவனாக இருந்து அவங்க வாழ்க்கையை வடிவமைங்க, அவங்க குணங்களை வடிவமைங்க. கர்த்தாவே, தாயின் கற்பத்திலே கர்த்தாவே இந்த சரீரத்தை வடிவமைத்தது போல இதோ அப்பா, கற்பத்தை விட்டு வெளியே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறவர்களை அவருடைய நல்ல நடக்கை வரும்படியாய் என் தேவனுடைய கரம் வடிவமைக்க வேண்டுவண்ணமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த நல்ல செய்தியை கேட்ட ஒவ்வொரு ஆத்மாவின் இருதயங்களும் கர்த்தாவே, இந்த நேரத்திலே தேவனே, எங்களை உங்ககிட்ட ஒப்படைக்கப்பா, நீங்க எங்களை உருவாக்குங்கன்னு சொல்லி கர்த்தாவே உங்களிடமாய் தங்களை அர்ப்பணிக்கிற இருதயத்தின் ஏவுதல் உருவாகும் விதமாய் இயேசு நாமத்தில் இவர்களை ஆசீர்வதிக்கிறேன். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் இவர்களை வாழ்த்துகிறேன். அப்பா, இந்த வாழ்த்துக்களும் ஆசீர்வாதங்களும் தங்கட்டும். அப்பா, உன்னை உருவாக்கினவர், உன்னை சிருஷ்டித்தவர், உன்னை உருவாக்குகிறார் என்ற வார்த்தையின்படியே கர்த்தாவே அப்பா உருவாக்குங்க. ஒருவன் மீண்டும் பிறக்கணுமே, ஒருவன் மறுபடியும் உருவாக்கப்படணுமே என்ற உங்கள் உபதேச வார்த்தையின்படியே, உங்கள் வேத வசனத்தின் வழியாய், உங்கள் திருச்சபையின் வழியாய், நீர் நியமித்த தேவ ஊழியர்களின் வழியாய் ஒவ்வொரு ஆத்மாக்களும் நேர்த்தியாய் உருவாக்கப்பட இயேசு நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, தொடர்ந்து வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. உங்கள் திருநாமம் ஒன்று இந்த பூமியில் மகிமைப்படட்டும். இயேசுவின் வல்லமையான திருநாமத்தில் ஜெபங்களை ஏறெடுத்து ஜெபித்து ஆசீர்வதிக்கிறேன் என் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. தேவனுக்கே மகிமை.